அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ரியா, இனிமே தெரியும்டி இந்த பிரீத்தி யாருன்னு. இந்த பிரீத்தியோட ஒரு முகத்தை தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த, இன்னொரு முகத்தை நீ பார்க்கலல்ல, இன்னைக்கு பாப்படி. நானும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது. இந்த அத்தைக்காரி ரியாவை வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா அனுப்புகிற வழி இல்லை. இனிமேட்டு நான் எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பார். யாரும் வரல, அதுக்குள்ளே இந்த எண்ணெயை தரையில் ஊற்றிட வேண்டியது தான். இதை வச்சு இன்னைக்கு இந்த ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டியது தான். இனிமேட்டு வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியது தான். அத்தை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை வச்சு தான் அந்த ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறேன். ஐயோ அம்மா, மருமக ஒருத்தி வீட்டில் இருக்கான்னு தான் பேர், ஒரு வேலையும் செய்ய வழி இல்லை. சரி, கையை காலெல்லாம் வலிக்குது. அடுத்த அடி எடுத்து வச்ச உடனே இந்த அத்தைக்காரி இப்போ வலிக்கு உழுவும். அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா. ஓ சூப்பரு, நம்ம நினைச்ச மாதிரி இந்த அத்தை கரெக்டா எண்ணெயில வலிக்கு விழுந்துட்டா. இதுக்கப்புறம் பாப்படி இந்த பிரீத்தியோட ஆட்டத்தை. ஐயோ அம்மா, அம்மா பிரீத்தி, பிரீத்தி. அத்தை என்னாச்சு அத்தை? ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை? தலையில இவ்வளவு ரத்தம் வருது, என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அம்மா பிரீத்தி, வலியில ஏதோ எண்ணெய் கொட்டி இருக்கு போலமா. அத்தை தெரியாம காலை வச்சு கீழே விழுந்துட்டேமா, அதாம்மா இவ்வளவு ரத்தம் வடியுது. ஐயோ எனக்கு முடியலம்மா. என்னத்த சொல்றீங்க? வலியில எண்ணெய் யாரோ ஊத்திருக்காங்களா? அம்மா பிரீத்தி, அப்படிதாம்மா நினைக்கேன். அத்தை, எனக்கு என்னமோ இந்த ரியா மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களை வேணும்னு கீழே விழ வைக்கணும் தான் இப்படி எண்ணெயை கொட்டி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா பிரீத்தி, பாத்தியாமா இந்த கொலைகாரி என்ன கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா போல. சரி, இவள மனுஷி அத்தை, உங்களை போய் இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கா பாருங்க. வாடி வா, நீ வரணும் தாண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் இவ்வளவு வேகமா கத்துனீங்க? வாடி வா, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? உனக்கு அத்தையை பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி எண்ணெயை ஊத்தி அத்தையை கொள்ளையாடி பார்த்த. ஏ பிரீத்தி, என்ன சொல்ற? நான் எதுவும் பண்ணல. அத்தை உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ மூடடி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். அத்தை, நான் எதுவும் பண்ணல அத்தை. ஏ ரியா, அப்படியே நடிக்காதடி. நீ இல்லைன்னா யார் இந்த தரையில எண்ணெயை ஊத்திருப்பா? எல்லாம் நீ பார்த்த வேலை தாண்டி. ஐயோ அத்தை, ரத்தம் வேற நிறைய வருது. வாங்க தனமா ஹாஸ்பிடல் போவோம். எதுக்கடி இங்க மண்டை உடைச்சது பத்தாதுன்னு ஆஸ்பத்திரி கூட்டவே ஒரேடியா போட்டு தரலையான்னு பாத்தியோ? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இது, இந்த கிருஷ்ண மாம்ஸ் கரெக்டா இந்த டைம்க்கு வந்திருக்காங்க. ஐயோ, நம்ம பிளான் ஃபுல்லா சொதப்ப போது பாரு. இவர் எப்படியும் ரியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஐயோ போச்சே. சரி பரவாயில்ல, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அடி பாவி ரியா, அத்தை மேல இருக்க கோபத்துல அத்தையை இப்படி பண்ணிட்டியடி. பாருடி, அத்தை தலையில இருந்து எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? பிரீத்தி, நான் எதுவும் பண்ணல. அத்தை வாங்க தனமா ஹாஸ்பிடல் போலாம். அம்மா மாம்ஸ், கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க மாம்ஸ். இந்த ரியா பண்ண காரியத்தை பாத்தீங்களா மாம்ஸ்? இது என்னம்மா சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு அம்மா? ஐயோ மாம்ஸ், அதை நான் எப்படி சொல்லுவேன் மாம்ஸ்? வேணும்னே தரையில எண்ணெய் ஊத்தி அத்தைய வலிக்கு விழ வச்சுட்டா மாம்ஸ். நான் எதுவும் பண்ணல கிருஷ்ணா. ஆய மூடடி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ற கொலகாரி கொலகாரி. என்ன இந்த மாம்ஸ் அப்படியே நின்னுட்டே இருக்கான்? பூ வேற வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. சீ, பாத்தீங்களா மாம்ஸ், அத்தைக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரியா தான். ரியா, என்ன இதெல்லாம்? கிருஷ்ணா, நான் எதுவும் பண்ணல. ஏயா கிருஷ்ணா, கொலகாரி கொலகாரி, கொஞ்சம் விட்டு என்ன கொலை பண்ண பாத்துருப்பாயா? பாத்தியாயா நீ இல்லாத நேரத்துல என்னெல்லாம் பண்றான்னு? ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. நான் எதுவும் பண்ணல கிருஷ்ணா, ப்ளீஸ் என்ன நம்பு. வாய மூடறியா, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எங்க அம்மாவை பிடிக்காதுதான், அதுக்குன்னு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரியா. கிருஷ்ணா, நான் எதுவும் பண்ணல. என்னடா இது, நம்ம நினைச்சதுக்கு மேல நடக்குது. ஆஹா, அந்த மாம்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கிட வேண்டியதுதான். ஏ ரியா, சும்மா அப்படியே நடிக்காத. நீ ஊத்தலன்னா வேற இந்த வீட்டுல யாரடி வந்து எண்ணெயை ஊத்திருப்பா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணல கிருஷ்ணா, ப்ளீஸ் என்ன நம்பு. மாம்ஸ், அவளை நம்பாதீங்க மாம்ஸ், அவளுக்கு இதே தான் வேலை. நீங்க வேலைக்கு போனதும் அத்தை கிட்ட பிரச்சனை இழுக்கிறதே தான் அவளுக்கு வேலை.
ஐயா கிருஷ்ணா, இவ எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன திட்டிட்டே தான் ஏன் பிரிவா. ஆனா இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கு போவான்னு என் கனவுல கூட நான் நினைக்கலையா. என்ன இந்த வீட்ல இவளை நம்பி இருக்க கூட முடியாது போலயா. ஒரே என்ன போட்டு தள்ளாலும் தள்ளிடுவா. ஐயா உனக்கு எவ்வளவு நம்பினேடி, ஆனா நீ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. ப்ளீஸ் கிருஷ்ணா, அப்படிலாம் பேசாத. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. என்ன நம்பு ப்ளீஸ். நான் எதனாலும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவேனே தவிர இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்டா. என்னரியா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் பண்ணேன்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அதை விட்டுட்டு நான் பண்ணலன்னே சாதிக்கிற பாத்தியா உன்னெல்லாம். ஐயோ எனக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குதே. மாம்ஸ் நீ வேற லெவலியா. நான் கூட நீ வந்ததும் அப்படியே அந்த ரியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ பேசுற பத்தியா. ஏ ரியா, நானும் ஒன்று அப்படிதாண்டி நினைச்சேன். சரி ஏதோ கோவத்துல தான் பேசுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தனமா ஒரு கேவலமான வேலையை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லடி. அதுவும் கிருஷ்ண மாமாவோட அம்மாவை, உனக்கு சொந்த அத்தை தானடி, அவங்கள போய் இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த பாரு பிரீத்தி, சும்மா தெரியாம நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் எதுவும் பண்ணல. ரியா வாய மூடு பாத்துக்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறது வேற. கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுல இருந்துட்டு என் அம்மாவே கொலை பண்ண பாத்துருப்ப. பாரு ரியா, இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணிட்டே இரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. விருப்பம் இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லன்னா உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. இப்படி சொல்லுடா மாம்ஸ். கொலகாரி, இந்த கொலகாரிக்கு விடலாம் இருக்க முடியுமா? ஏயா இவ வேண்டாயா நம்மளுக்கு. இவள தாப்பி வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறியா? கிருஷ்ணா ப்ளீஸ் என்ன நம்பு, நான் எதுவும் பண்ணல. வாய மூடடி. இதுக்கப்புறமா என்னடி போய் சொல்லிட்டே இருக்க? கொலகாரி என் குடும்பத்தை அழிக்கணும்னே பெறப்படுத்து வந்திருக்கா போல. கிருஷ்ணா சீ வாய மூடு. என் பேரை சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடி. உசிரே உசிரே நானே முழுசா உடஞ்சு போனேனே, அழவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நினைஞ்ச வெறா கிடக்க, திமிரும் புலிவாலையும் பிடிக்கும் ஒரு ஆம்பளை புலம்பும் புழுவாயிருக்க, சிலந்தி கூடா செதஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு ஒலியோடு ஆஹா சூப்பர். நம்ம நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏ ரியா, உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புடி. கொலகாரி அதான் என் பையனே சொல்லிட்டான்ல. இந்த வீட்டை விட்டு கிளம்புடி, எங்க கண்ணு முன்னாடி நிக்காத. கொலகாரி பாவி. மரகதம், என் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? கொலகாரியா? கொலகாரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அட்ரா சக்க. ஐயோ பிரீத்தி, இதெல்லாம் நீ எதிர்பார்க்கவே இல்லையடி. கரெக்டா பொண்ணை கூட்டு போவே, குடும்பமே வந்துட்டு. இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையே இல்லை. நல்லா ரெண்டு குடும்பமும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தனித்தனியா அப்படியே சல்லியா செதறி போறாங்க. இதுதான் எனக்கு வேணும். இத பாக்குறதுக்கே அப்படியே கண்குள்ளா காட்சியா இருக்குதே. பிரியா நீ அழுவாதம்மா. நீங்க சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதாமா உன்னை நான் இங்க கல்யாணமே பண்ணி கொடுத்தேன். ஆனா பாரு அவ்வளவு சேர்ந்து உனக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாங்க. மாமா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க உங்க வாய்க்கு வந்தபடி நீங்க பேசாதீங்க. என்னப்பா கிருஷ்ணா இதெல்லாம்? உன்னை நம்பி தான பையன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஐயோ அத்தை, நாங்க யாரும் அவளை கஷ்டப்படுத்தல. அவ பண்ண வேலையை பாருங்க. எங்க அம்மாவை பிடிக்கலன்ட்டு என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? கீழே தரையில எண்ணெய் ஊத்தி எங்க அம்மாவை அதில் வலிக்கு விழ வச்சிருப்பா. சும்மா வாய்க்கு வந்தபடி வளராத கிருஷ்ணா. என் பொண்ணு அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. பாருங்கண்ணே, அன்னைங்கிற ஒரு மரியாதைக்காக மட்டும் தான் வீட்டுக்குள்ள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். மரியாதை உங்க பொண்ணை கூட்டி எடுத்து காலி பண்ணுங்க. கொலகாரி என் உயிரை காவு வாங்கணும்னே தெரிஞ்சிருக்கா. மரகதா வார்த்தை ஆளுந்து பேச பாத்துக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஒரு நாளாச்சு என் பிள்ளையை திட்டாம இருந்திருப்பியா? என் நேரம் அவளை கருத்து கொட்டிட்டு சண்டைக்கு தானே வர. நானும் என்ன பண்ணேன்? பொண்ணை கட்டி கொடுத்துட்டமே என் பிள்ளையெல்லாம் நான் டெய்லி திட்டிட்டு போறேன். நீ என்னடானா என் பிள்ளை மேல இப்படி ஒரு பழி போடுறா? என் பிள்ளை
பிரச்சனை அது இதுன்னு என்னமோ வாயில இதே வார்த்தை தானே வருது. அது என்ன உனக்கு? அத்தை, முதல்ல ரியாவை என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு சும்மா இங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்னப்பா கிருஷ்ணா, பேச்சலாம் ஒரு மாதிரி போகுது. அம்மா ப்ளீஸ்மா, சண்டை போட வேண்டாம், வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ரியா நீ சும்மா இருமா. இவ சொல்ல சொல்ல நான் கேட்டுட்டு உன்னை திட்டேன் பாத்தியா? அதான் இவளுங்க இப்படி வாய் பேசிட்டு திரியறாளுங்க. என்னப்பா கிருஷ்ணா இதெல்லாம்? பெரியப்பா, அது ரியாக்கா தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா அத்தைய பிடிக்காது. இந்த பாருமா பிரீத்தி, ரியா பண்ணான்னு சொல்ற, ரியா பண்ணது நீ பாத்தியா? அது அது என்ன அவட்டையே எகுற? தப்பு பண்ணவது வா பொண்ணு, அவட்ட கேள்வி கேளு. ஏமா ரியா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுமா. வீடா இது? ஐயோ, உன் வாழ்க்கையில நானே மண்ணலி போட்டேனேமா. நீ எவ்வளவுக்குள்ள சொன்னா இந்த கல்யாணம் வேண்டாப்பா வேண்டாம் பண்ணா கேட்டு தொலைஞ்சனா. இப்ப பாரு, நீங்க வந்து ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம இருக்கா. பாருடா, டைலாக்லாம் சும்மா வேற லெவல்ல பேசுதுங்களே. சீக்கிரம் கூப்பிட்டு போய் தொலைங்க. எல்லாரும் இருப்பீங்க. உன் பொண்ணு கூட்டிட்டு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போனேன். இதுக்கப்புறம் உன் ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம். போய் உன் வீட்டுக்கு போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வா மரியா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா ரியா வாமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்ப தெரியாம உன் பாரு, இவனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை நீ ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம இருக்கா. போவோம்னு சொல்லுதுங்களே தவிர போய் தொலைய மாட்டேங்குதுங்களே. வாங்கப்பா போலாம். கிருஷ்ணா, நான் எதுவும் பண்ணலடா, ப்ளீஸ் என்ன நம்பு. இந்த மாதிரி ஒரு கேவலமானதை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன்டா. அத்தை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதுக்கு நான் இவ்வளவு கீழ்த்தனமாலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. அச்சோ, இவ என்ன சென்டிமெண்டா பேசி காரியத்தை கெடுத்துருவா போல. இந்த பாரு ரியா, நீ இந்த மாதிரி பண்ணது கூட மன்னிச்சிருவேன். ஆனா எல்லா தப்பும் பண்ணிட்டு பொண்ணவே இல்லைன்னு சாதிக்கிற பத்தியா, அதை தாண்டி என்னால மன்னிக்கவே முடியாது. அப்படி சொல்லுடா என் மாம்சு. நீ என்ன நம்ப மாட்டல? இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். போ, மூஞ்சிலே முழிக்க மாட்டியா? அதுதாண்டி எனக்கும் வேணும், போய் தொலைடி. உன்ன மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடி. உன்னை விட சொந்தம் எது? அன்பை விட சொர்க்கம் எது? உன்னை விட்டு நெஞ்சம் இது எங்கே வாழப் போகின்றது? கண்ணை தொட்டு வாழும் இமை என்றும் தனியாகாதம்மா. உன்னை அன்றி என் ஜீவன்தான் எங்கே இனி வாழாதம்மா. உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஏது? ஒன்றான பின்னாலும் கண்கூட நிறங்கள் ஏது ஏது? இது வானம் என வாழும் இனி மாறாது. மாம்ஸ், அத்தைக்கு ரொம்ப பிளட் வந்துட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலாமே. ஆமா பிரீத்தி, அம்மா வாமா ஹாஸ்பிட்டல் போலாம் முதல்ல. சரிப்பா கிருஷ்ணா, நல்ல வேளை எனக்கு எதுவும் ஆகல. இந்த கொலகாரி இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. நானும் பாரு, இவளுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனப்பா. சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. சரி வாமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். சரியா கிருஷ்ணா? ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே சந்தோஷமா குளு குளுன்னு இருக்குதே. ஏய் பிரீத்தி, நீ போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் இவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சிருந்தா இந்த பிளான் அப்பவே போட்டு இந்த ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஓ, இதை உடனே அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். நல்ல வேலை, இதுக்கப்புறம் இந்த மாம்ச கல்யாணம் பண்றதுக்கு இந்த ரியா குறுக்க வரவே மாட்டா. இதுக்கப்புறம் ஜாலியா மாம்ச கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஏய் அஜித், இந்த பாரு சொல்லிட்டேன் பாத்துக்க. இதுக்கப்புறம்லாம் காலேஜ் லீவ் போட சொன்னேன், அவ்வளவுதான். ஏ சோடா புட்டி, கவலைப்படாத. இதுக்கப்புறம் நான் உன்னை காலேஜ் லீவ் போடலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, அதான் லீவ் போடுன்னு சொன்னேன். இதான் லாஸ்ட், சரியா? சரி, உன்னால இன்னைக்கு ஒன் டே காலேஜ் லீவ் போட வேண்டியதா ஆயிடுச்சு. என்னடி ரொம்ப பண்ற பத்தியா? நான் பாரு எவ்வளவு ஜாலியா லீவ் போட்டு உனக்காக வந்திருக்கேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? யாரு நீ? லீவ் போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? நீ காலேஜ் போறதுதான் பெரிய விஷயம். சோடா புட்டி, ஸ்பாட்லயே கலாய்க்கிற பத்தியா உன்ன? சரி சும்மா தான் சொன்ன, கோச்சுக்காத. அரியர்லாம் நிறைய வச்சிருக்க, அப்படிதானே? அது ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது போக போக. என்னடா போக போக அப்படியே இழுக்கிற? ஒழுங்கா கிளியர் பண்ற வழியை பாரு பாத்துக்க. சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுறேன். கீர்த்தி, நேத்து மட்டும் ஆஃப் சாரி கட்டிட்டு வந்த, இன்னைக்கு என்ன சுடிதார் போட்டு வந்திருக்க? இன்னைக்கும் ஆஃப் சாரியே கட்டிருக்கலாம்ல? டெய்லி ஆஃப் சாரியே கட்டுறாங்க இவங்களுக்கு, போடா. இல்ல கீர்த்தி, நீ ஆஃப் சாரியில தான் சும்மா கும்முன்னு இருப்ப, அதனாலதான் சொன்னேன். ஏய் என்னடா இது?
என்னடி உண்மையை தானடி சொன்னேன். எனக்கு நேத்து ஆஃப் சரியில கும்முன்னு தான் தெரிஞ்ச, அதனால தான் அப்படி சொன்னேன். சீ போடா. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆஃப் சரி கட்டிட்டு வா. அதெல்லாம் முடியாது. சரி சரி, ஓவரா பண்ணாத, சுடிதாரே போட்டு வா. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதையே போட்டு வா. சரி அப்புறம் அப்புறம் கீர்த்தி, உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நீ படிச்சு முடிச்சு என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை? அதுவா, எனக்கு படிச்சு முடிச்ச உடனே உனக்கு ஒய்ஃப் ஆகணும்னு தான் ஆசை. ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? படிச்சு முடிச்சு ஐஏஎஸ் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்னடி எனக்கு ஒய்ஃப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா அஜித், எனக்கு அதுதான் விருப்பம். அதான் சொன்னேன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே படிச்சு முடிச்ச உடனே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா உனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு தான் ஆசை. அப்புறம் அப்புறம் என்ன, நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும், ஜாலியா அந்த குழந்தைங்க கூட இருந்து விளையாடணும். அடி பாவி, குழந்தைங்களை பெத்துட்டு ஜாலியா குழந்தைங்க கூட விளையாடணுமா? அப்ப நானு நீ வேணா ஒரு ஓரமா இருந்துட்டு போயேன். பாத்தியாடி, குழந்தைங்கள்லாம் வந்தோடனே என்ன கழட்டி விட்டுட்டல. அப்படிலாம் இல்ல, எப்படி இருந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஏ சோடா புட்டி, அப்படியே நடிக்காதடி. அஜித், நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அடியே, என்னடி இப்பவே இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இன்னும் ஒழுங்கா படிச்சு கூட முடிக்கலடி. ஒரு பையன் வேலை தர மாட்டான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும். அதுக்கு சார் ஃபர்ஸ்ட் அரியர் வைக்காம எக்ஸாம் எழுதணும். என்ன கீர்த்தி, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நான் பாரு, நெக்ஸ்ட் டைம் எல்லா அரியரும் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி காலேஜ்லாம் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஜாப்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேனா? கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க மேடம்? இல்லடா, கல்யாணம்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் என்னடி? மரமண்டை. ஏய் சோடா புட்டி, என்னமோ சொல்ல வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் சொல்ல வரல, போடா. கீர்த்தி, உனக்கு நல்லா சமைக்கலாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன், ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஓரளவு செய்ய பழகிறேன், சரியா? எனக்கு ஜாலியா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் என் கையால உனக்கு சமைச்சு போட்டுட்டு அப்புறம் அப்படியே அந்த சாப்பாடை உனக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம்னு இருக்கேன். பாரா, மேடம் நிறைய ட்ரீம்ஸ்லாம் வச்சிருக்கீங்க போலயே. என்னடா இப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுல இருந்து ஆசைடா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு. அடி பாவி, முரட்டுத்தனமா என்ன லவ் பண்ணிருப்ப போலயே. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணணும். பார்க்க ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி இருந்துட்டு ஐயோ என்னமா பேசுது பாரேன். ஏய், என்னடி பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அடியே, கொஞ்சம் தள்ளியே ரெடி, நான் பாவம்ல. என்ன பாவம்? நான் சும்மா தானே பக்கத்தில் இருக்கேன். ஏ கீர்த்தி, சொன்னா கேளு, தள்ளி போ. போக முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? ஐயோ, விட மாட்டா போலயே. ஏ, இப்போ தள்ளி போறியா இல்லையா? டேய், அதெல்லாம் போக முடியாதுடா. இந்த பாருடி, கடைசியா சொல்றேன், தள்ளி போறியா இல்லையா? இந்த பாருடா, நானும் அதே தான் சொல்றேன், தள்ள முடியாதுடா. அடியே, இவ்வளோ பக்கத்துல இருக்க, பாத்துக்க, கிஸ் அடிச்சிருவேன். என்னடா சொல்ற? கிஸ் அடிச்சிருவியா? ஆமாடி, மரியாதையா தள்ளி போயிரு. அச்சச்சோ, நீ கிஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன், நான் தள்ளியே இருந்துக்கிறேன். என்னடி அவ்வளோ பயமா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. அச்சோ, அப்படியே நடிக்காதடி. பூங்கழத்தில் மாலையிட உன்னிரண்டு தோழ தொட என்ன தவோ செஞ்ச நோய மாமா. வண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே, உள்ள மட்டும் வழியே நானே.